தேவன் தன்னுடைய சில காரியங்களை நிச்சயப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை அவர் மாற்றிக்கொள்ளவே மாட்டார். ஒரு முறை ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அப்பா பிள்ளை என்கிற உறவு மாறாதது. அதே போல உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய அன்பு உங்களை அவர் பிள்ளையாக தெரிந்தெடுத்து கொண்டதுனால அது ஒரு நாளும் மாறாதது. இட் இஸ் எ ரியல் சைல்டு. உங்களை அழைத்த உங்கள் தகப்பனாகிய தேவன் அந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அவர் எதிர்பார்த்து உங்களோடு இன்டிமேட்டாக வாழ வேண்டும் என்பதற்காக தடையாயிருந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழித்துட்டாருங்க. கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. அவருடைய கிருபையை நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கிறதுனால மிகவும் எளிதாக எழுதி தந்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பாருங்கள், 223வது அவருடைய அனந்த ஞானம் தெய்வீக நிச்சயம். ஒரு முக்கியமான டாபிக்கை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். பாருங்கள், தேவன் தன்னுடைய சில காரியங்களை நிச்சயப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை அவர் மாற்றிக்கொள்ளவே மாட்டார். ஏன்? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அப்படி உள்ள ஒரு காரியத்தை நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். பாருங்களேன், அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுத்தாரே, அந்த ஸ்டேட்டஸை மாற்றவே மாட்டாருங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? இளையகுமாரன் கதையே அதுக்கு தான் சொன்னாரு. அவன் என்ன நினைச்சா, என் ஸ்டேட்டஸ் மாறிட்டு, நான் ஒரு வேலைக்காரனுக்கு தான் லாய்க்கு, அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்பேன், அப்பா உங்களுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சுட்டேன், இனி உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு தகுதி கிடையாது, ஒரு வேலைக்காரனா வச்சிடுங்க என்று சொன்னான். இன்றைக்கு இதே பிரச்சனை தான் சபையில் இருக்கு. தேவன் எப்படி என்னை அவருடைய பிள்ளையாக வைக்க முடியும்? ஐயா, இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் யுவர் ஒபீடியன்ஸ், ரைட்? ஐயா, உங்களுடைய கீழ்ப்படிதலினாலே அந்த உறவு நிச்சயமான உறவாக இல்லை. அவர் உங்களை சிலுவையிலே பெற்றெடுத்ததுனால, அவருடைய குடும்பத்திலே நீங்கள் பிள்ளையாக இணைந்து விட்டதுனால அப்பா பிள்ளை என்கிற உறவு அது தெய்வீக நிச்சயமான உறவு. எத்தனை வசனம் வேணும் உங்களுக்கு? பன்றி மேய்க்க போகாதீங்க, ஆதாம் ஏவாளை போல ஓடி ஒளிந்து கொள்ளாதீர்கள். His love never changes. அவருடைய அரவணைப்பும் மாறாதுங்க, எம்ப்ரேசிங்கும் மாறாது, அவருடைய அன்பு மாறாது. உங்களுக்கு அவர் வைத்திருக்கிறார் ஆசீர்வாதமான திட்டங்கள், அதையும் அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. உங்கள் மேல வைத்திருக்கிற உறவையும் மாற்ற மாட்டார். எப்படிங்க மாறும்? ஒரு முறை ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அப்பா பிள்ளை என்கிற உறவு மாறாதது. அதே போல உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய அன்பு உங்களை அவர் பிள்ளையாக தெரிந்தெடுத்து கொண்டதுனால அது ஒரு நாளும் மாறாதது. இட் இஸ் எ ரியல் சைல்டு, நாட் அடாப்டட் சைல்டு. தத்தெடுத்த பிள்ளை அல்ல, நீங்கள் இரத்த சம்பந்தப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் சம்பாதிக்கப்பட்டவர்கள். எனவே இதில் நீங்கள் நிச்சயமாக நம்பலாம், என்னுடைய கீழ்ப்படிதலில் உள்ள குறைவுகளின் மத்தியிலும் அவர் என் மேல் வைத்திருக்கிற அன்பை மாற்றிக்கொள்ள மாட்டார், என்னோடு வைத்திருக்கிற அரவணைப்பை மாற்றிக்கொள்ள மாட்டார், என்னை ஆசீர்வதிக்க அவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய திட்டத்தை மாற்ற மாட்டார், உறவை மாற்றிக்கொள்ள மாட்டார். ஐயா, அது தெய்வீக நிச்சயமான அன்பின் உறவு. அல்லேலூயா. இதில் நீங்கள் ஆசிலேட் பண்ணினீங்கள, சந்தேகப்பட்டீங்கன்னா உங்களால் விசுவாசிக்க முடியாது. இதுதான் இன்னைக்கு சபையில் நடக்குது. இது எங்கே ஆரம்பித்தது? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சிட்டு. அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய ஆளுகை எல்லாவற்றையும் கொடுத்து வச்சிருந்தாரு. தேவனை போல தான் வச்சிருந்தாரு. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அப்பொழுதும் அந்த உறவை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. அதே வேளையில் முதல் பெற்றோர் ஓடி ஒளிந்த பொழுது அவர்களிடத்தில் தேவன்
என்ன செய்ய முடியல, அன்பை மாற்றவில்லை. ஆனால் அந்த ஸ்டேட்டஸ், அதாவது அவங்களே தானாகவே தேவனை விட்டு விலகி விட்டார்கள். எத்தனை பேர் புரியுதுங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, தேவன் நம்மை அவருடைய குடும்பத்தில் இணைத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? அந்த உறவிற்காகவே அவர் இயங்குகிறார். அந்த ரிலேஷன்ஷிப்பு, அதுதான் அவருடைய பிரதானமான விருப்பம். அந்த ட்ரினிட்டேரியன் லவ் அண்ட் ஜாய். He wants to celebrate the love and joy, the divine love and joy with yourself. சர்வ லோகாதிபதி, பாவத்தை பாராத சுத்த கண்களையுடைய தேவன் நம்முடைய பாவங்களை பாராதபடி உங்களோடு கூட இணைந்து கபடி சடுகுடு விளையாட விரும்புகிறாருங்க. அப்படி வச்சிடுங்க. ரைட்? கர்த்தர் நல்லவர். பாருங்க, அந்த திரியேக தேவனுடைய குதூகலத்திலே, அந்த கொண்டாட்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க விசுவாசத்தில் ஒரு நாளும் தடுமாற மாட்டீர்கள். It's not out of your obedience, but out of the obedience of His only begotten Son Jesus Christ on the Calvary cross 2000 years back. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தன்னுடைய குமாரன் உங்களுக்காக எனக்காக கீழ்ப்படிந்தார். பாருங்கள், எதுல? மரணத்தை ருசி பார்க்க. நியாய பிரமாணத்தை மீறுகிறதுனால் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடிய உச்சபட்ச தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் கீழ்ப்படிந்தாரே, அதை நீ விசுவாசித்தால் போதும், தேவனுடைய அன்பிற்குள்ளே வந்து விடுவீர்கள். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. பாருங்களேன், பழைய ஏற்பாட்டிலையும் அவர் என்ன சொல்றாரு? இனி எனக்கு ஃப்ரெண்டுங்கிறார். ஃப்ரெண்டு ரிக்வெஸ்ட் கொடுக்கிறார். அதை வாசிக்கட்டுமா? நான் வாசிக்கிறேன். பாருங்களேன், அங்கே யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனம். The book of James chapter 2 verse 23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அதான் சொல்றேன், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கிறார். இதை புரிஞ்சு கொள்ளுங்கள். உங்களை அழைத்த உங்கள் தகப்பனாகிய தேவன் அந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அவர் எதிர்பார்த்து உங்களோடு இன்டிமேட்டாக வாழ வேண்டும் என்பதற்காக தடையாயிருந்த நியாய பிரமாண கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழித்துட்டாருங்க. ஏன்? அவருக்கு நண்பர்கள் நிறைய தேவைப்படுறாருங்க. அப்போ ஆபிரகாமை சிநேகிதன் என்று அழைத்த தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னோடு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கிறாருப்பா, அவரை செலிப்ரேட் பண்ணு. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. What a loving daddy. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமை தேவன் சிநேகிதன் என்று அழைக்கிறார். புதிய ஏற்பாட்டில் பார்ப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தில் அங்கே ஒரு ஃப்ரெண்டை குறிப்பிடுகிறார். பாருங்களேன், 11 ஆஃப் த புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். யாரு? என்னுடைய ஃப்ரெண்டுப்பா. ஹல்லேலூயா. அவர் இன்னொரு லெவல் மேலே போயிட்டார். அவன் நம்ம எல்லாருடைய ஃப்ரெண்டுப்பா. எவ்வளோ ஈஸியாக சொல்றாரு பாருங்க. அவன் சாகலப்பா, நித்திரையா இருக்கிறான், போய் தட்டி எழுப்புவான். ஹல்லேலூயா. தட்ட கூட இல்லை, லாசருவே வெளியவானா வந்துட்டான். பாருங்கள், அந்த நண்பனை, அந்த சிநேகிதனை இழப்பதற்கு நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே, உன்னுடைய நட்பை இழப்பதற்கு அவர் ஆயத்தமாக இல்லை. நீ ஓடி ஒளியாத, பன்றி மேய்க்க போகாத. பன்றி மேய்க்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் பன்றி மேய்ப்பதற்கு பன்றி மேய்த்தலை தெரிந்தெடுப்பதற்கு முன்பதாக அப்பாட்ட ஓடி வந்திருப்பா. அவர் இருக்கரம் நீட்டி உனக்காக காத்திருக்கிறார். ஃப்ரெண்டு ரிக்வெஸ்ட் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஓ thank you Lord. what a loving daddy. இல்லை, thank you master for your goodness. what a loving daddy. பாருங்கள், இன்னொரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்டது என்று வாசிக்கட்டுமா? இன்னைக்கு தலைப்பு என்ன? தெய்வீக நிச்சயம். இதில் எதை பார்க்கிறோம்? தேவன் உங்களோடு கூட நிச்சயமான உறவை வைத்துக்கொள்ள விரும்புகிறார். அதற்காக தான் இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாஞ்சையையும் வாய்ப்பையும் தேவன் உனக்கு தந்திருக்கிறார். அவரை ரிஜெக்ட் பண்ணாத, அவரை சந்தேகிக்காத. ஐயா, ஒரு மனுஷன் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவமே தேவனுடைய அன்பை சந்தேகிப்பது. அதனால தான் பிசாசு தலப்பா கட்டிட்டு இருக்கிறான், ஊழியர்களுக்குள்ள பூந்துட்டான்.
அப்பாவுடைய அன்பை சந்தேகப்படுற மாதிரி பேசுப்பா. அவர் கோபக்கார கடவுள்னு பேசு, அவரால் உன்னை நேசிக்க முடியாதுன்னு பேசு. இப்படி பேசி பேசி என்னுடைய வாழ்க்கையை அநேக ஆண்டுகள் வீணாகி விட்டன. தவறான பிரசங்கத்தை கேட்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை சுதந்திரிக்க முடியாது. அப்பாவுடைய அன்பை பேசுகிற பிரசங்கங்களை கேட்டுங்கள். பாருங்கள், இங்கே என்ன சொல்றாரு பாருங்கள். அங்கே ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 15 verse 13 I shall read for you. 15-13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. உங்களை என்ன எப்படி அழைக்கிறாரு? ஃப்ரெண்டுன்னு அழைக்கிறாருப்பா, சில்ட்ரன்னு அழைக்கிறாருப்பா, சன்னு அழைக்கிறாருப்பா, டாட்டர்னு அழைக்கிறாருப்பா. எத்தனை இடத்துல பார்க்கிறீங்க அருமையானவர்களே? எஜமான் தொழிலாளி என்கிற ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றை தேடலப்பா, ஒரு ஃப்ரெண்டாக தேடுறார். தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் தேவனுக்கு நண்பர்களாக இருக்கிறோம், சிநேகிதர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் பரிசுத்தமான தேவன் அவரே உங்களை பரிசுத்தப்படுத்தி ஃப்ரெண்ட் ஆக்கிட்டார். அல்லேலூயா. என்ன சொல்றார் பாருங்கள், சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்போ நம்மளை ஃப்ரெண்டுன்னே வச்சிருக்கிறாருங்க. ஏற்றுத்தாழ்வே கிடையாதுங்கிறார். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு உங்களை நேசிக்கும்படியாக உங்களுக்கு தகுதியாக அவர் மாறிவிட்டார். ஏன்? பழுதொன்றும் உன்னிடத்தில் இல்லை, பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு தகுதியானார். இயேசு உன் நீதி, இயேசு உன் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு தகுதி. எப்பா அவரையே உனக்கு தகுதியாக உனக்குள்ள வச்சு இப்போ ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாருப்பா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்களே? இதில் நீங்கள் உறுதியாக நம்பலாங்க. இதை தெய்வீக நிச்சயம் என்று நான் பேர் கொடுத்துருக்கேன். அவர் உறுதியாக இருக்கிறாருப்பா. உன் பாவத்தில் நீ இழுந்தாலும் கூட அவர் என்ன சொல்கிறாரு, நான் என் கையில் உன்னை வரைஞ்சி வச்சிருக்கப்பா, ஒருவனும் உன்னை என் கையிலிருந்து பிரிக்க முடியாது. நோ ஒன் கேன் ஸ்நாச் யூ ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லார்ட். அப்புறம் என்ன சொல்கிறாரு, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆங்கிலத்தில் நல்லா இருக்குங்க, ஐ வில் நெவர் லீவ் யூ. உன்னை விட்டு விலகுவ மாட்டேன்னு சொல்லலை, உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. Thank you Lord for your goodness. What a loving daddy we have. அவர் நல்ல தேவனுங்க, நல்ல தேவன், நல்ல தகப்பன், அன்புள்ள தகப்பன். அவர் அன்பாக இல்லை, அன்பாக மட்டும்தான் இருக்கிறாருங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தெய்வீக நிச்சயமான இந்த அன்பை அறிந்து கொள்ளுகிறவர்கள் நீங்கள் எப்பொழுது விசுவாசத்தில் பெருகி கொண்டே இருப்பீர்கள். அநேக பாவங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியும் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. இன்னும் பாருங்க, சிநேகிதன், அதை குறித்து என்ன நான் வாசிக்கிறேன். சீஷர்கள் அவ்வளோ சொதப்பல் மன்னர்கள், அவர்களை பார்த்து நீங்கள் எனக்கு ஊழியர்கள் அல்ல சிநேகிதர்கள் என்கிறார். அதை நான் வாசிக்கட்டுமா? அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனத்திலே, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்ல மாட்டேன், ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிட்டப்பா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை இடத்துல வருது பாருங்க, சிநேகிதர்கள் சிநேகிதர்கள் சிநேகிதர்கள். அல்லேலூயா. ஐயா, இது நிச்சயமான உறவு, இதுக்கு பேரு நிச்சயமான தேவ உறவு. அல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், ஃப்ரெண்டு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கிறாருங்க. இப்படி உங்கள் சபை மகளுக்கு கற்றுக் கொடுங்க. எப்பா ஏசப்பா தான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கொடுங்க. எந்த அளவு உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா? அவருடைய ஃப்ரெண்ட் ஆகிய உனக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஒப்பற்ற நாலேஜ் நமக்கு தேவைங்க. எது ஒப்பற்ற நாலேஜ்? என்னுடைய கீழ்ப்படிதலிலே குறைவுகள் இருக்கும் பொழுதும் என் அப்பாவுடைய அன்பு மாறாது. அது நிச்சயமான தெய்வீக உறவு. இந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? நல்ல பாதுகாப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ரைட்? ஒரு கம்ஃபர்டபுளா இருப்பீங்க. ஏன்? ஒன்றும் என்ன சேதப்படுத்த முடியாது. அவர் எனக்காக ஜீவனையே கொடுத்துட்டாரு.
சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே எனக்காக பலியிட்டு விட்டார். எனவே எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நீங்க விசுவாசத்தில் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ரைட்? விசுவாசிக்கிறவள் தான் பாக்கியவான்கள். விசுவாசம் இல்லாம தேவனிடத்தில் பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். அப்போ தேவன் உங்க மேல வைத்திருக்கிற இந்த நிச்சயமான அன்பை குறித்து நீங்கள் தெளிவான ஒரு சிந்தையுடையவர்களாக இருக்க வேண்டும். பிசாசு அங்கதான் கை வைக்கிறான். நீங்க ஒரு தவறு செய்துடுறீங்க. சில நாட்கள் காலையில முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணல, அன்பை சந்தேகிக்க வச்சிருவான். யார் மூலமாக? பிசாசின் ஏஜெண்டுகளாகிய அநேக போதகர்கள் மூலமாக. அதாங்க அவனுக்கு வேலை. ஐயா ஏதேன் தோட்டத்தில் அதுதானே செஞ்சான். அன்பைத்தானே சந்தேகிக்க வச்சா. ஓடி ஒளிந்து கொண்டார்கள் பாருங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. தேவன் மாறாத அன்பினால், மாறாத சிநேகித்தத்தினால் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார் என்கிற நல்ல செய்தி தாங்க சுவிசேஷம். நம்பவே முடியாதுங்க. நீங்கள் சிநேகிக்கப்படத்தக்கவர்களா அல்லது நான் தான் சிநேகிக்கப்படத்தக்கவனா? பாவமே அறியாத இயேசு கிறிஸ்து நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறாரே. இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் யுவர் குவாலிஃபிகேஷன், இட்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் லவ். அது நிச்சயமான அன்புங்க, மாறவே மாறாத அன்புங்க. அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால். எந்த சத்தியத்தை? எப்பா 24/7 அவர் என் நினைவாகவே இருக்கிறாரு, என் மேல அன்பாகவே இருக்கிறார் என்று தெரிந்தால் நீங்கள் இளைப்பாறுவீர்கள். You shall enjoy the divine rest. You will enjoy the divine joy. Rest, joy and peace will be your life. உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. பதஷ்டமே வராதுங்க. ஏன்? விசுவாசிக்கிறவன் பதறான். எதை விசுவாசிக்கணும்? எங்கள் அப்பா என்னை தெரிந்து கொண்டாருப்பா, நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அவரே அவருடைய குடும்பத்திலே மகனாக மகளாக தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு மாறவே மாறாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் எனக்கு தருவார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் இளைப்பாறுவீர்கள். நீங்கள் இளைப்பாறும் பொழுது அந்த விசுவாசத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும். எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. ஐயா, தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை நீங்கள் சந்தேகித்தீர்கள் என்றால் எப்படி அவரை விசுவாசிப்பீங்க? அடுத்ததாக, இந்த விலையேற பெற்ற ஒப்பற்ற நாலேஜ், அதாவது இது நிச்சயமான உறவு, தெய்வீக நிச்சயமான உறவு என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் you shall have faith to challenge anything. எவ்வளவு பெரிய பிரச்சனையை நீங்கள் சேலஞ்ச் பண்ணுவீங்க. இப்பொழுது இருக்கிற ஒரு விசுவாசி, ஒரு பிரச்சனை வருது, கோலியாத்து வந்துட்டான், ஜெயண்ட் வந்துட்டான். ஆண்டவர் எனக்கு வெற்றி தருவாரா தரமாட்டாரா? நான் காலையில் சரியாக ஜெபம் பண்ணலையே. ஐயா, நீங்கள் என்ன செய்தாலும் என் அன்பு மாறாது என்பதை விளக்குவதற்கு தானே நல்ல தகப்பன் கதையை சொன்னார். எதிலுமே அவன் அப்பாவுக்கு கீழ்ப்படியவில்லையே. ஆனாலும் அப்பாவுடைய அன்பு மாறாது என்பதை விளக்குவதற்கு தானே அந்த ஸ்டோரியை அவ்வளவு நிதானமாக நரேட் பண்ணாரு. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் இந்த தேவனுடைய நிச்சயமான அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் எந்த சவாலையும் சந்திப்பதற்கு தேவையான கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துடும். கிருபை பாருங்க. போக்சோ சட்டத்தில் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. நான் சிறைச்சாலையில் போய் தைரியமாக பேசுகிறேன். பிரதர், அவர் கண்ணீரோடு அந்த பக்கம் நிற்கிறாரு, கம்பிக்கு அந்த பக்கம். பிரதர், நீங்கள் 10 நாளில் வெளியே வந்துடுவீங்க. நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் நம்முடைய வேலை இல்லை அருமையானவர்களே. நீங்கள் பேசிட்டா அந்த வழக்கு அவருக்கு வெற்றியாக முடிந்து விடுமே. எப்போ உங்களால் பேச முடியும்? ஐ ஆம் ஃபுல்லி லவ்டு பை மை மாஸ்டர். என்னுடைய தகப்பனாகிய தேவன், என்னை சிருஷ்டித்தவர், அவருடைய குடும்பத்தில் என்னை மகனாக மகளாக தெரிந்து கொண்டவர், அவர் என் மேல் வைத்திருக்கிற அன்பை மாற்றவே மாட்டார் என்கிற உறுதியான நிச்சயத்திற்குள்ளாக தேவன் உங்களை அழைக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய அன்பு மாறாதுங்க. சுனாமியே வந்தாலும் மாறாது, கோவிட் வந்தாலும் மாறாதுங்க.
நீங்கள் குழியிலே தள்ளப்பட்டாலும் மாறாது. நீங்கள் செய்த பாவங்களுக்காக சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்பட்டாலும் அவருடைய அன்பு மாறாது. தட் இஸ் தி காஸ்பல். ஐயா, மனித அறிவுக்கு எட்டாத நல்ல செய்திங்க. என்னையா நேசிக்கிறீர்? ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்து கொண்டே இருக்கிறார். ஐந்தாவது என்ன நடக்கும் தெரியுமா? இந்த விலையேற பெற்ற ஒப்பற்ற நாலேஜ், தெய்வீக நிச்சயம் உங்களுக்குள்ள இருந்தால் என்ன நடக்கும் என்றால், நீங்கள் வெள்ளம் போல வெளிப்பாடை பெற்றுக்கொள்வீர்கள். வெளிப்பாடு இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். எத்தனை பேர் இந்த அனுபவத்தில் இருக்கிறீர்களோ தெரியாது பாருங்க. என்னுடைய செய்தியை கேட்கும் போதே சிலர் சொல்லியிருக்காங்க, அண்ணன் நீங்கள் பேசிகிட்டே இருக்கும் பொழுது எனக்கு வேற பக்க கண் அடிக்குது. வாழை தோட்டத்தில் மெயினாக ஒரு வாழை இருக்கும், பக்கத்தில் கன்றுகள் தோண்டும் பாருங்க. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் பக்க கண் அடிக்கும். அதாவது புதிய புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஏன்? தேவன் என்னோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறார் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் விசுவாச விண்ணை தொடும். நீங்கள் 24/7 இளைப்பாறுவீர்கள். எந்த சவாலையும் சந்திக்கக்கூடிய தில் இருக்கும். அப்பொழுது என்ன நடக்கும் என்றால் புதிய புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்துமா, அடுத்த பாயிண்ட் பாருங்க, தெய்வீக நிச்சயமான உறவை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் ஆத்துமா திட மனதில் மூழ்கிவிடும். எதுவும் உங்களை அசைக்க முடியாதுங்க. உங்க சமாதானத்தை எதுவுமே அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. என் மேல உயிரையே வச்சிருக்கிறாருப்பா. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அடுத்து பாருங்க, இந்த உறவு நிச்சயமான உறவு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் 24/7 ஒரு ஜாய்ஃபுல்லாக இருப்பீங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அது என்ன தரும்? தேவ பலனை கொண்டு வரும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதல்ல, இருப்பதே தேவ பலனுங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ மாஸ்டர். வாட் a loving daddy. He has made everything சிம்பிளுங்க. இதுக்கு பெரிய வேத அறிவு வேண்டியதில்லை. ஆனாலும் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிய உங்களை ஒப்பு கொடுங்க. ரைட்? அப்படி என்றால் என்ன செய்யணும்? 2 காரியங்களை செய்யணும், ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. செய்ய வேண்டிய 2 காரியங்கள் என்ன? என்னுடைய செய்திகளை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். செய்ய வேண்டிய 2வது காரணம் என்ன? இந்த 15 புஸ்தகங்களையும் நீங்கள் வாங்கி வாசிக்க வேண்டும். செய்யக்கூடாத காரியம் என்ன? துர்ச்செய்தியை பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவருடைய செய்திகளுக்கு உங்கள் செவிகளை விலக்கி காத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அது உங்க பொறுப்புங்க. ஐயா நான் என்ன செய்யறதியா? நாங்கள் 25 வருஷம் இந்த சர்ச்சுக்கு போகிறோம். போ. ஆண்டவரும் கையை பிடித்து இழுக்க மாட்டாரு, நானும் கையை பிடித்து இழுக்க மாட்டேன். சத்தியத்தை தவறாக போதிக்கிறவர்கள் தான் அநேகர், கண்டுகொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, 12 பேர் வேவு பார்க்க போனாங்க, மெஜாரிட்டி துர்ச்செய்தி தான் கொடுத்தாங்க. இன்றைக்கும் அந்த ரேஷியோ மாறவில்லை. அருமையானவர்களே, ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். பாருங்க, இந்த அன்பிலே நீங்கள் நிச்சயமான தேவனுடைய அன்பிலே நீங்கள் வளர 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 என்ன நடக்கும் தெரியுமா? தேவன் உங்களை வழி நடத்துவார். அவர் பேசுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். மாத்திரமல்ல, அநேக பாவ எண்ணத்திலிருந்து வெளியே வருவீர்கள். அருமையானவர்களே, எத்தனை லாபம் பாருங்க. ஆகையினால்தான் தெய்வீக அன்பை பற்றி இந்த வெளிச்சம், தேவனோடு உள்ள நல்ல அந்த நிச்சயமான உறவில் இருந்த தாவீதுக்கு நிறைய வெளிப்பாடு பாருங்க. அந்த அன்பை குறித்து அறிந்திருந்த பவுலுக்கு நிறைய வெளிப்பாடு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். எனவே இன்றைக்கு ஒரு நிச்சயமான தீர்மானம் எடுப்போம். என் தேவன் என் மேல் வைத்திருக்கிற உறவை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. என் தேவன் என்னை அரவணைத்து இருக்கிறாரே, அந்த அரவணைப்பை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு எழுதி தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நிச்சயமாகவே நான் பெற்று அனுபவிப்பேன். ஏனென்றால் அவருடைய அன்பு மாறாது, அது நிச்சயமான அன்பு. ஹல்லேலூயா. அவர் உறவை மாற்றிக்கொள்ள மாட்டார். நட்டாற்றில் விட்டுட்டு போக மாட்டாருங்க. மனிதர்கள் உங்களை நடு ஆற்றுல விட்டுருவாங்க. தேவன் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய செட்டைகளின் மறைவிலே இருக்கிறீர்கள்.
It's not out of your obedience, but it's out of His love. His love is unchanging. ஐயா, மாறாத அந்த அகாப்பே அன்பினாலே அவர் உன் மீது வைத்திருக்கிற உசிறு அவருடைய செட்டைகளின் கீழே வைத்திருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. நீ கீழே இருக்க மாட்டா, மேலே இருப்பா. எப்படி பாருங்கள், யோசேப்பு தானியேல் எல்லாம் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்தாங்க. அவர்கள் இந்த தெய்வீக உறவை குறித்து அறிவோடு இருந்தாங்க. நடந்தது என்ன? அப்ளை பண்ணவே இல்லைங்க. யோசேப்பு அப்ளை பண்ணானா? போத்திபாருடைய அரண்மனையிலே அவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பதற்காக யோசேப்பு அப்ளை பண்ணவே இல்லை. ஆனால் தேவனுடைய உறவை பற்றி அவன் உறுதியாக இருந்தான். நடந்தது என்ன? வாளாக இருந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்த அந்த யோசேப்பு ராஜ சிங்காசனத்துக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. தானியேலும் அப்ளை பண்ணலங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் அப்ளை பண்ணல. தேவகரம் அதை செய்தது. The invisible hand of the Lord is more powerful and more real in your life. அவருடைய அன்பை மட்டும் நீங்கள் சந்தேகமே படாதீங்க. அந்த அன்பில் நீங்கள் தேவனால் அரவணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீதிமான் 7 நேரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீங்கள் இன்னைக்கு ஒரு பாவத்தில் இருக்கிறீங்களா? என்னுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டே இருங்கள். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிவீர்கள், விடுதலை பெறுவீர்கள், வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். ஏன்? சத்தியத்தை அறிந்தால் அது என்ன சொல்லுகிறது? You shall know the truth and the truth shall set you free. If you are not enjoying the freedom, உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ணலன்னா வேற எந்த காரணமும் இல்லை, நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியவில்லை. இந்த நாள்ல இருந்து தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருள்வாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.